சர்ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் எப்படி இவ்வளோ சீப்பாக கிடைக்கிது? மூணாவது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு 10,000 பீசஸ் ஆர்டர் எடுக்கிறேன், 10% எக்ஸஸ் போடுறேன்னா 11,000 பீசஸ் நான் பண்ணுறேன். பட் கஸ்டமர் இஸ் ரெடி டு அக்செப்ட் ஒன்லி 10,000 பீசஸ். 1000 பீசஸ் எங்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. 1000 பீஸஸ்க்கான ஃபேப்ரிக்கோ இல்லை 1000 பீசஸாவோ எங்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன்னா, என்னோட மார்ஜினை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நான் லோக்கல் மார்க்கெட்டில் ரொம்ப சீப் ப்ரைஸ்க்கு சேல் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் லேட்டராக வந்து சர்ப்ளஸ் ப்ராடக்டாக உங்களுக்கு ரொம்ப லோ ப்ரைஸில் மார்க்கெட்டில் கிடைக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன், குவாலிட்டி, கலர், ஸ்ட்ரென்த், இந்த மாதிரி பல ரீசன்ஸ்க்காக கண்டிப்பாக ஃபேப்ரிக்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி ஒரு ஃபேப்ரிக் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அந்த ஃபேப்ரிக்கை வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. திருப்பி நான் மார்க்கெட்டில் ரொம்ப லோ ப்ரைஸுக்கு சேல் பண்ணினால தான் சர்ப்ளஸ் உங்களுக்கு ரொம்ப சீப் ப்ரைஸில் கிடைக்குது. தேர்ட் பாயிண்ட், பிராண்டட் சர்ப்ளஸ். இந்த பிராண்டட் சர்ப்ளஸ்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. எந்த பிராண்டுமே சர்ப்ளஸ் விற்கிறதும் கிடையாது, வாங்குறது கிடையாது. ஒரு வேளை நீங்கள் சர்ப்ளஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா சர்ப்ளஸ்ங்கிறதே ஃபஸ்ட்டு காப்பியாக தான் இருக்கும். அப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் மேலே லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.